மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள், அது பரிகாரமாக இருக்கலாம், பிராயச்சித்தமாக இருக்கலாம். நமக்கு ஒவ்வொரு முறைகள் வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நதிகளில் நீராடி நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள், கடலில் நீராடி செய்யக்கூடிய பரிகாரங்கள், மலையடிவாரத்தில் செய்யக்கூடிய பரிகாரங்கள். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த இடங்களில் என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதிமுறை உண்டு. இப்போ திருச்செந்தூர் போகிறோம், ராமேஸ்வரம் போகிறோம், திரிவேணி சங்கமம், கன்னியாகுமரி, இந்த மாதிரியான இடங்களில் பார்த்திங்கன்னா கடல்களில் நீராடி இறைவனை வழிபாடு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாகவே நம்ம பித்ரு காரியங்கள், இப்போ நீங்கள் இறந்தவர்களுக்கு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொன்னாலே நீர்நிலைகளில் பக்கத்தில் தான் உட்காந்து செய்யணும். நீங்கள் பார்க்கலாம், மகாலய அமாவாசை காலங்கள், அதே மாதிரி ஆடி அமாவாசை, தை அமாவாசை, இது எல்லாமே குளம் பக்கத்தில் தான் தேவசம் கொடுப்பாங்க. இறந்தவங்களுக்கு அந்த திதி கொடுக்கறது அப்படிங்கிறது நீர்நிலைகளில் தான் பக்கத்தில் தான் வைப்பாங்க. ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய வீடுகளில் பார்த்திங்கன்னா, இந்த தை மாதம் சூரியன் மகர ராசியில் வரும் பொழுது நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் கணத்தடியில் வச்சு சாமி கும்பிடுறது அப்படிங்கிறது பொங்கல் சமயத்தில் இருக்கும். ஸோ கரிநாள் அன்னைக்கு இறந்தவர்களுக்கு படையல் வைக்கிறது அப்படின்னு. அப்போது இந்த நீர்நிலைகள் பக்கத்தில் நம்ம இறந்தவர்களுக்கு நம்ம வழிபாடுகளை வைக்கும் பொழுது அந்த இறந்தவர்களினுடைய ஆத்மா சாந்தி அடையும். அதே மாதிரி அவங்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான். என்ன ஐதீகம் அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இறந்தவர்களினுடைய ஆத்மா ஒரு நீர் குமிழியில் இருக்கிறதுக்கு அது அவங்க அதில் இருப்பாங்களாம். ஸோ மழையாக, இப்போ மழை விருச்சிக்கிறது இல்லையா, இந்த மழையிலையுமே இந்த மழை நீர் துளிகளில் சில ஆத்மாக்கள் எல்லாம் இருக்கும். அப்போது அந்த மழை நீர் துளிகள் பூமியில் விழுந்து அதில் விளையக்கூடிய இந்த பயிர்கள் எல்லாம் நம்ம அந்த அரிசியெல்லாம், அந்த நெற்கதிர்கள் எல்லாம் வருது, அந்த காய்கறிகள் எல்லாம் வருது, இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா. ஸோ இந்த ஆத்மாக்களினுடைய உயிரானது நம்மளும் எடுத்துக்கிறோம். அது ஆண்களுக்கு அது விந்தணுக்களாக போகும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது. அதனால தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்களாம், யார் வீட்டில் சாப்பிடணும், யார் வீட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு அவங்கவுங்களே சமைச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது சில விதிமுறைகள் எல்லாம் உணவு உண்பதற்கு வைத்திருந்தார்கள். ஏன்னா இந்த ஆத்மாக்கள் எல்லாமே நீர்நிலைகள்லேயும் நீரிலேயும் இருக்கிறதாக ஒரு ஐதீகம். அப்போ இந்த நதிகளில் நீராடி, இப்போ நம்ம காவேரியில் குளிக்கிறோம், அது துலா மாதத்தில் நதிகளில் நீராடுறது ரொம்ப விசேஷம். புனித நதிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புனித நதிகள் காவேரி, கங்கை, யமுனா, சரஸ்வதி, நர்மதா, கோதாவரி, கிருஷ்ணா. ஸோ இந்த நதிகள் எல்லாமே நம்ம புனித நதிகளாக சொல்கிறோம். இந்த புனித நதிகளில் நீராடி நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஆலய வழிபாடை நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய ஜென்மாந்திரத்திற்கான பாவங்கள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறது தான் ஒரு ஐதீகம். அப்போது நதிகளில் நீராடி அங்கே இருக்க, இப்போ நம்ம கங்கையில் நீராடுறோம், கங்கையை விட மிஞ்சின ஒரு நதி நம்மளுடைய புண்ணியத்தை சேர்த்துக்கிறதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா எல்லா நதிகளும் கங்கையில் போய் சங்கமம் மாறுது. அப்போது நம்ம கங்கையில் போய் குளிச்சிட்டோம்னா எல்லா நதிகளில், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நதிகள்லேயும் குளித்த புண்ணியம் நமக்கு வரும். அதனால தான் ரிஷிகேஷ், ஹரித்வார், காசி, இங்கே எல்லாமே கங்கா ஆர்த்தி அவ்வளோ சிறப்பாக நடக்கிறது. ஸோ கங்கையை நம்ம ஒரு தண்ணியை கூட நம்ம ஒரு புனிதமாக நினைக்கக்கூடிய பூமி நம்மளுடைய பூமி. அண்ட் வழிபாடுகளும் நம்ம அந்த அளவுக்கு நம்ம செய்கிறோம். இது நதிகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. அதே போல் கடல், இப்போ ராமேஸ்வரமாக இருக்கட்டும், கன்னியாகுமரியாக இருக்கட்டும், திருச்செந்தூராக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் எடுத்துக்கோங்களேன், கேரளா சைடு எடுத்துட்டிங்கன்னா வர்க்கலாவில் ஜெகநாத பெருமாள் இருக்கார். அங்கேயும் கடலில் நீராடி அங்கே தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். ஒரிசா ஜெகநாத்ன்னு எடுத்துக்கோங்க, ஒரிசாவில் பூரி ஜெகநாதர் கோவில்,
ரொம்ப விசேஷம். அங்கே நீங்கள் கடலில் நீராடுறது அப்படிங்கிறது, நீராடி பூரி ஜெகநாதரை வழிபட்டு வந்தால் நமக்கு எல்லா விதமான பாபமும் தீரும் அப்படிங்கிறது. இந்த பக்கம் கர்நாடகா சைடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோகர்ணா எல்லாமே அங்கே வந்து கடல் பக்கத்தில் அத்தனை கோவில்கள் இருக்குது. ஸோ இந்த ஆத்மலிங்கம்னு சொல்கிறது வந்து கோகர்ணாவில் இருக்குது. முருடேஸ்வரினுடைய அந்த கோவில் அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு நடுவில் தான் கோவிலே இருக்கும் அந்த ஆத்மலிங்கத்தில். ஸோ அந்த கடலில் நம்ம நீராடி அந்த ஆத்மலிங்கத்தை வழிபட்டால் நம்மளுடைய பாபங்கள் தீரும் அப்படிங்கிறது தான். ஸோ எல்லா இடங்களுமே நம்ம பார்க்கிறம்போது பாபம் தீருவதற்கும் நம்ம எத்தனை ஜென்மங்கள் 7 ஜென்மமாக இருக்கலாம், 5 ஜென்மமாக இருக்கலாம், ஜென்மாந்திர கடன் அப்படின்னு சொல்கிறது, நம்ம ஜென்மாந்திரத்தில் செஞ்ச பாபங்களை இப்படி தான் நம்ம தீர்த்து கொள்ள வேண்டும். ஸோ அந்த ஜென்மாந்திர கடனை நம்ம எப்படி தீர்க்கிறோம்? இறைவனை வந்து நம்ம இந்த மாதிரி கடலில் நீராடி அங்கே இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபட்டு நம்மளுடைய பாபத்தை தீர்த்து கொள்வது தான். ஸோ நதிகளில் நீராடும் பொழுது ஒரு வித பலன் கிடைக்கும். நம்ம கடலில் நீராடி வழிபாடு செய்யும் பொழுது ஒரு வித பலன் கிடைக்கும். இப்போ கடலில் நீராடி ராமேஸ்வரத்தில் போய் நம்ம திலஹோமம் பண்ணுறோம். எதுக்காக பண்ணுறோம்? குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு. திருப்புல்லானியில் போய் அங்கே கடலில் நீராடி சேது சமுத்திரத்தில் சுவாமிக்கு எல்லாம் பண்ணுறோம் குழந்தை பிறக்கிறதுக்கு. திருச்செந்தூரில் போய் முருகனை வந்து கந்த சஷ்டியில் விரதம் இருந்து சஷ்டி விரதத்தில் முருகனை பார்க்குறோன்னா அங்கேயும் அதே போல் தான் ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக சஷ்டி விரதம் இருப்பாங்க. ஸோ ஒரு வம்சம் வளர வேண்டும், ஒரு வம்ச விருத்திக்காக நம்ம வந்து ஒரு கடலில் நீராடி இறைவனை அந்த ஆலயத்தில் நம்ம வழிபாடு செய்கிறோம். இது எல்லாருக்குமே, நீங்கள் வந்து வட இந்தியா இருந்தாலும் அதே தான், நம்ம இங்கே தென்னிந்தியாவாக இருந்தாலும் அதுதான். இப்போ குஜராத்லலாம் வந்து பார்த்திங்கன்னா துவாரகா, கிருஷ்ணர் வந்து பிறந்த ஊர். அந்த துவாரகையில் வந்து பார்க்கும்பொழுது சொல்கிறோம் இல்லையா, கிருஷ்ணன் வளர்ந்த ஊர். ஸோ துவாரகாவில் தான் கிருஷ்ணன் வந்து இருக்கார். துவாரகையில் வந்து அந்த கடல் பக்கத்தில் நம்ம அதை நீராடி அந்த கிருஷ்ணன் ஆலயத்தில் வழிபட்டால் நம்மளுடைய ஜென்மாந்திர பாவங்கள் தீரும் அப்படிங்கிறது தான். எல்லா இடங்கள்லையும் நீங்கள் கடல் இருக்கிற இடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சோம்நாத் நம்மளுடைய சிவனினுடைய ஜோதிர்லிங்கத்தில் அது ஒரு பெரிய முக்கியமான ஆலயம் சோம்நாத் குஜராத்தில். அதனால் சிவன் ஆலயமாக இருக்கட்டும், விஷ்ணு ஆலயமாக இருக்கட்டும், அந்த இடத்துல நம்ம நீராடி இறைவனை வழிபட்டால் நம்மளுடைய பாவம் தீரும். ஸோ அது மாத்திரம் இல்லாமல் நமக்கு ஒரு வம்ச விருத்தி, குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த நதிகளில் நீராடி இறைவனை வழிபாடு செய்வதும் கடலில் நீராடி இறைவனை வழிபாடு செய்வதும் நம்ம வந்து காலமாக இதை நம்ம வந்து நடத்திட்டு வரோம். இந்த பஞ்சபூதங்களையுமே நம்ம வழிபடுறது தான். அதில் நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, இது எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம வந்து வழிபாடு செய்கிறோம் பஞ்சபூதங்களில். அதில் மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்து இந்த பஞ்சபூதத்தில் நம்ம அன்றாடம் தினசரி பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கங்கைக்கு, அதாவது நதிகளுக்கு தான். ஸோ நதிகளினுடைய ஒரு சங்கமம் அப்படிங்கிறது வந்து நம்ம பாரத பூமியில் நதிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. அது கிருஷ்ணாவாக இருக்கட்டும், கோதாவரியாக இருக்கட்டும், நர்மதாவாக இருக்கட்டும், நேபாளில் இருக்கக்கூடிய கண்டகி நதியாக இருக்கட்டும். ஸோ நதிகளுக்கு நீங்கள் எங்கே போங்களேன், பத்ரிகாசிரமம் போனீங்கன்னா அங்கே ஓடக்கூடிய அந்த சரஸ்வதி நதி, அதெல்லாம் ரொம்ப விசேஷமான. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நதிகளில் நீராடி தான் அங்கே இறைவனை வழிபாடு செய்கிறோம். ஸோ நதிகளுக்கு உண்டான பெருமையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நதிகளில் நம்ம நீராடும் பொழுது இறைவனினுடைய அனுகிரகத்தை நம்ம பரிபூரணமாக பெறுகிறோம். நம்மளுடைய பாவங்கள் பூராவும் நமக்கு தீருகிறது. இறைவன்கிட்ட நம்ம கொண்டு போய் சீக்கிரமே அது வந்து சேர்க்கும். நம்ம புனிதம் அடைவது அப்படிங்கிறது வந்து நதிகளில் நீராடும் பொழுது தான். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.